அவளொருத்தி. எழுத்தாளர் நிலோஜி. அத்தியாயம் 2. வாசல் கதவை யாரோ டொக் 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 என்று தட்டினர். யார் இந்த நேரத்தில் என்று யோசித்தபடியே கதவை திறந்தார் அன்பழகன். வாசலிலே வயதான அம்மா ஒருவர் மென்மையான மஞ்சள் நிற சேலையில் நெற்றி நிறைய திருநீறு அணிந்து செந்தூர பொட்டு வைத்திருந்தார். வாசலிலே நிற்பது அவ்வை பாட்டிதானோ என்று தோன்றியது அன்பழகனுக்கு. பார்த்த மாத்திரத்திலேயே வணக்கம் அம்மா என்றார் அன்பழகன். வணக்கம், நான் பார்வதி. என்ன மாதிரி பிள்ளைய பெத்து வச்சிருக்கிறீங்க? அந்த வள்ளியே சந்திக்க வந்திருக்கிறாள். உங்களோட மகளிட்ட ஏதோ தெய்வ சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி என்றார் பார்வதி. சரி வாங்கோ பார்வதி அம்மா, வாங்கோ, உள்ள வாங்கோ என்று உள்ளே அழைத்து அமரும்படி சைகை காட்டி நின்றார் அன்பழகன். தயங்கியபடியே உள்ளே வந்த பார்வதி இருக்கையில் அமர்ந்து கொண்டு தான் கொண்டு வந்த உணவு பொட்டலத்தை பூங்குழலியிடம் நீட்டினார். என்னம்மா இது என்று கேட்டாள் பூங்குழலி. தோசை கொண்டு வந்த நான், எங்கட வீட்டுல தோசை, அதுதான் உங்களுக்கும் தந்துட்டு போகலாம் என்று கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் பார்வதி. ஏனம்மா இதெல்லாம்? நான் சாப்பாடு செய்யத்தான் போன நான் என்றாள் பூங்குழலி. இன்றைக்குத்தானே வந்த நீங்கள், பயண களைப்பு இருக்கும், அதனால தான் கொண்டு வந்த நான். முதலில் சாப்பிடுங்கோ, நான் உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கிறேன் என்றார் பார்வதி. நன்றி அம்மா, நன்றி. நாங்க வரைக்க தான் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் என்று போனா இப்படியா போயிட்டுதம்மா என்று பூங்குழலி பார்வதி அம்மாவுக்கு விபரித்து கொண்டிருக்க ஆரத்தியும் வந்து இணைந்து கொண்டாள். ஆரத்தியிடம், மகள் ஆரத்தி, இந்த அம்மாவுக்கு தேத்தனி எடுத்துக்கொண்டு வாம்மா என்று அம்மா கூறி முடிக்க முன்னரே பார்வதி, இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், நான் போகிறேன், பிள்ளையோருக்கா பார்த்துட்டு போகலாம் என்றுதான் வந்த நான் என்றார். கோவிலில் நடந்த விடயங்கள் யாவற்றையும் மிகவும் தெளிவாகவும் ஆறுதலாகவும் ஆரத்தியிடமே கேட்டு தெரிந்து கொண்டு ஆரத்திக்கு மனமாற வாழ்த்துக்கள் கூறிய பார்வதி அம்மா, நன்றி, நான் போட்டு வாரேன், பிறகு சந்திப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொண்டார். பார்வதியை வழியனுப்பி வைத்துவிட்டு அவர்கள் கொண்டு வந்த தோசையை சாப்பிடலாம் என்று மேசையில் போய் அமர்ந்தார்கள். மீண்டும் கதவு தட்டப்பட்டது. டொக் 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 என்று. இந்த தடவையும் பார்வதி அம்மா மாதிரி யாரோ வந்திருக்க போகிறார்கள் என்றே நினைத்து கொண்டு மீண்டும் கதவை போய் திறந்தார் அன்பழகன். ஆனால் கதவை தட்டியதோ ஊர்த்தலைவர். வாங்கோ வாங்கோ ஐயா, ஏன் வெளியில நிக்கிறீங்க, வாங்கோ ஐயா என்று வரவேற்றார் அன்பழகன் மலர்ந்த முகத்துடன். வணக்கம், நாங்கள் உங்களோட கொஞ்ச நேரம் கதைக்கலாமா என்று கேட்டார் ஊர்த்தலைவர். இது என்ன கேள்வி ஐயா, வாங்கோ என்றார் அன்பழகன் மீண்டும். இந்த ஊருக்கு வந்தபோது எங்களுக்கு யாரையும் தெரியாது, ஆனா இங்க வந்து பார்த்த பிறகுதான் இவ்வளவு அன்பான மனிதர்கள் என்று புரியுது. வள்ளிபுரம் என்ற ஊருக்கு வேலை மாற்றம் வந்திருக்கிறது என்று பூங்குழலி சொன்னதும் இந்த இடம் எங்க இருக்கிறது என்று தெரியாம தேடினாங்கள். இப்படி ஒரு மலை கிராமத்துக்கு ஒருவரையும் தெரியாமல் எப்படி போகிறோம் முருகா என்று எங்களுக்கு அந்த முருகனை துணைக்கு அழைத்துக் கொண்டோம் என்றார் அன்பழகன். அதனாலதான் அந்த முருகனின் மனைவி வள்ளியே உங்கள் மகளை தேடி வந்து மாலை கொடுத்து அந்த குறிஞ்சி கிழவனுக்கு போட சொல்லி இருக்கிறாள் என்றார் ஊர்த்தலைவர். அவருடன் கூட வந்தவர்களும் உண்மைதான் உண்மைதான் என்று சொல்லி தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டனர். நாங்க இப்ப வந்தது என்னண்டா, கோவில்ல வந்து பிள்ளையோட கதைக்க முடியல, அதனால தான் பிள்ளைக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போகலாம் என்று வந்தோம் என்றார் ஊர்த்தலைவர். இதில் என்னையா இருக்கிறது என்றவர், ஆரத்தி ஆரத்தி, இங்க கொஞ்சம் வந்துட்டு போங்கம்மா, உங்களை பார்க்க எங்கட ஊர்த்தலைவரும் வேறு சிலரும் வந்திருக்கணும், ஒருக்கா வந்துட்டு போங்கோ என்றார் அன்பழகன். ஆரத்தியும் கைகளில் தேநீருடன் பவ்யமாக வந்து எல்லோருக்கும் தேநீரை பரிமாறிவிட்டு ஊரமாக போய் நின்றாள். ஒன்றுமில்லை அம்மா, உங்களை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகலாம் என்றுதான் ஆசையா வந்தனாங்க என்று தேநீரை குடித்துக்கொண்டே ஆரத்தியை வாழ்த்தினார்கள். சரி சரி, உங்களுக்கு பயணக்களைப்பு இருக்கும், நாங்கள் போயிட்டு வாரோம் என்று கூறி விடைபெற்றும் கொண்டனர்.
அவர்களை வழியனுப்பி வைத்துவிட்டு கதவை சாத்தினார் அன்பழகன். என்னப்பா இது, இப்படியே விடிய விடிய இப்படியே வந்தா நான் எப்படி நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறது என்றாள் ஆரத்தி. ஓமப்பா, சாப்பிட்டதும் பேசாம மின் விளக்க அணைத்து விடுவோம், யாரும் வரமாட்டார்கள். பாவம், அவள் தொடர்ந்து ஒரே கேள்வியை கேட்டுக்கொள்ளுறாங்க. அவளும் ஒரே விடயத்தை எத்தனை தடவை தான் திருப்பி திருப்பி சொல்லுறது என்றாள் அம்மா. ஆசைப்பட்டு வாழ்த்து சொல்ல வரைக்க என்னம்மா சொல்லுறது? வீடு தேடி வருபவர்களை வர வேண்டாம் என்றா சொல்ல முடியும்? அதுவா எங்கட பண்பாடு என்றார் அன்பழகன். அவர் பேர் மட்டும் அன்பழகன் கிடையாது, அவர் உள்ளமும் அன்பு நிறைந்தது. யாருடைய மனதையும் உடைத்து பேச பாவம் அன்பழகனுக்கு தெரியாது. சரி சரி, சாப்பிட வாங்கோ என்றாள் அம்மா. தோசையும் சம்பளம் சுவையாகத்தான் இருக்கிறது என்றாள் ஆரத்தி. ஆஹா, அப்படியா? அப்ப நாளைக்கும் பார்வதி பாட்டியை வர சொன்னால் போச்சு என்றார் அப்பா. ஐயையோ, வேண்டாம் வேண்டாம், திரும்பவும் முதல்ல இருந்தா அப்பா, நான் பாவம் என்றாள் ஆரத்தி. மூவரும் சிரித்துக்கொண்டே கதைத்துக்கொண்டு சாப்பிட்டு முடித்தனர். சாப்பிட்டாச்சு தானே, நாளைக்கு இதை பற்றி கதைப்போம். இப்ப போய் நல்லா படுத்து நித்திர கொள்ள வேணும், அப்பதான் காலையில சோம்பல் இல்லாம எழும்ப முடியும் என்றார் அம்மா. படுக்கை அறைகளை ஒழுங்கு செய்ய சென்றார் அம்மா. எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, நாளைக்கு கதைப்போம். ஆரத்தி, உன்னுடைய அறை சரியாக இருக்கிறதா? ஒரு தடவை சரி பார்த்து கொண்டு நித்திர கொள்ளு. நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக வேணும், கொஞ்சம் நேரத்துக்கு போக வேணும், அப்பதான் அதிபரோட கதைச்சிட்டு வகுப்புக்கு போக சரியாக இருக்கும் என்றாள் அம்மா. சரி சரி, அதெல்லாம் போகலாம், யோசிக்காதேங்கோ என்றார் அப்பா. உங்களுக்கு என்ன தெரியும் அப்பா, நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து கதை எழுத தொடங்கிடுவீங்க. மாளிகை, பே, பிசாசு, கொலை கொலை என்று. எங்களுக்கு அப்படியா? அவள் படிக்க வேணும், புது இடம், புது ஆக்கள், எல்லாம் பழக வேணும் என்று கூறிவிட்டு 2 பேரும் போய் முதல்ல நித்திர கொள்ளுங்கோ என்றாள் அம்மா. அம்மா சொன்னதும் இருவரும் நித்திரை கொள்ள சென்றனர். ஆனால் நீண்ட நேரமாக பூங்குழலிக்கு மட்டும் ஏதோ யோசனைகள் மாறி மாறி வந்து அவளை நித்திரை கொள்ள விடாமல் தடுத்தன. பலத்த போராட்டத்தின் பின் நித்ராதேவி வெற்றி பெற்று மெல்ல மெல்ல பூங்குழலியை ஆட்கொண்டு அன்பாக தழுவிக்கொண்டாள். விடியற்காலையில் சேவல்கள் கூவிட, பறவைகள் கீச்சிட, என்றுமே இல்லாதவாறு எழுப்பு மணி ஒலிக்க முன்னரே எழுந்து காளைக்கடன்களை முடித்துக் கொண்டு வந்தாள் ஆரத்தி. வந்தவள் சாளரத்தை திறந்து ஆவலுடன் வெளியே பார்த்தாள். வெளியே பச்சை பசேலென வயல்வெளிகளும் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் அந்த அழகிய குறிஞ்சி கம்பளத்தை போர்த்திய மலை தொடரும் கண்கவர் காட்சியாக அமைந்திருந்தது. அந்த ஊதா நீல நிற மலை தொடர்களிடையே கதிரவன் மெல்ல மெல்ல மேலெழுந்து வர ஒரு அழகான ஓவியமாகவே பதிவாகி போனது ஆரத்தியின் உள்ளமதில். ஆரத்தி, ஆரத்தி, என்னம்மா அங்க செய்யறீங்க? வாம்மா, அங்க தேநீர் போட்டு வைத்திருக்கிறேன், முதல்ல அப்பாக்கும் கொடுத்து நீங்களும் குடியுங்கோ, நேரம் போய் கொண்டிருக்கிறது என்றாள் அம்மா. அம்மா, அப்பா, இங்க வந்து பாருங்கோ, எவ்வளவு அழகா இருக்குன்று பாருங்கோ என்றாள் ஆரத்தி. ஆரத்தி, இப்ப நேரம் இல்ல, நாளைக்கு பார்க்கலாம். அப்பாவுக்கும் உனக்கும் இதே வேலையா போச்சு. வாங்குவன் 2 பேரும் சாப்பிட்டா நான் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நானும் வெளிக்கிடலாம். சரி சரி, வாரம் என்ற அன்பழகன், ஆரத்தி, அம்மா கூப்பிடுறா, வாம்மா. ஆரத்தி, வாம்மா, உனக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுது, இங்கதான் இருக்க போறோம், பிறகு பார்த்து கொள்வோம் என்றார் அப்பா. இருவரும் சேர்ந்தே சாப்பாட்டு மேசைக்கு வந்தனர். காலை உணவை அன்புடன் பரிமாறிக்கொண்டே, அத்தான், மத்தியான சாப்பாடு சமைத்து வச்சிருக்கிறேன், மறக்காம சாப்பிடுங்கோ, கதை எழுதுறேன்னு கதையோட இருக்கிறேல என்றாள் பூங்குழலி. சரி அம்மா என்றதும், சரி சரி என்று போட்டு சாப்பிடாம இருக்கிறேலையாத்தான் என்று அன்பின் நிமித்தம் மீண்டும் கண்டிப்புடனேயே கூறிக்கொண்டு பாடசாலைக்கு செல்ல தயாரானாள். ஆரத்தியும் அம்மாவுடன் இணைந்து, சாப்பிட மறக்காதீங்கப்பா, அம்மாவோட இருக்கவே முடியாது, பிறகு அரிச்சனை தான் என்றாள் ஆரத்தி. சரியா போச்சு, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா என்றார் அன்பழகன் சிரித்துக்கொண்டே. சரி அப்பா, நாங்க வாரோம் என்றாள் ஆரத்தி. மகிழ்வுடன் இருவரும் அன்பழகனிடம் விடைபெற்றுக் கொண்டு பாடசாலையை நோக்கி நடந்தனர்.
வயல்வெளிகளை ஊடறுத்துச் செல்கின்ற அந்த சாதாரண தார் வீதியில் இயற்கை கொஞ்சம் அழகை ரசித்தபடியே நடந்தனர். வயல்களில் விளைந்து நின்ற நெற்கதிர்கள் இவர்களுக்கு தலை சாய்த்து வரவேற்பது போல தோன்றிற்று ஆரத்திக்கு. ஆனால் அதை போன்ற வீதியில் முன்னரும் நடந்தது போல தோன்றிற்று. இது வித்தியாசமான உணர்வாக இருந்தது. இந்த வள்ளிபுரத்துக்கு வந்ததிலிருந்தே எல்லாமே விசித்திரமாக இருக்கிறதே என்று குழப்பம் ஒரு நொடி வந்து மறைந்தது. எல்லாவற்றையும் அம்மாவுடன் பகிர்ந்து கொள்கின்ற ஆரத்தி ஏனோ இந்த உணர்வினை மட்டும் பகிர்ந்து கொள்ள தயங்கினாள். ஏன் தயங்கினாள் என்பது அவளுக்கே தெரியவில்லை. கொஞ்ச நேரத்திலேயே ஈஸ்வரி பாடசாலையின் வாயிலை அடைந்தனர். நன்றி.